ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். வீரதீர சூரன் பற்றிய ஒரு அதிர்ச்சியான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். விக்ரம் ரசிகர்களுக்கு இந்த நாள் இவ்வளவு ஏமாற்றமாக அமையும் என கொஞ்சம் கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டார்கள். மேலும் விக்ரம் போன்ற பெரிய நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆகும் போது ரிலீஸ்க்கு முன்னர் வழக்குகள் வருவதும் அது உடனே தீர்க்கப்படுவதும் வாடிக்கையான ஒன்றுதான். அப்படித்தான் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கும் என ரசிகர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் படத்தின் ரிலீஸில் இந்த வழக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் என யாரும் நினைக்கவில்லை. படத்தை 4 வார காலத்துக்கு ரிலீஸ் செய்ய தடை விதித்து டெல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால ரசிகர்கள் பெரும் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்காங்க. இதனிடையே இது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் வட்டாரங்கள் கூறுகையில் ஐவிஓய் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் HR பிக்சர்ஸ் நிறுவனமும் இணைந்து பேசி சமூக தீர்வு காண திட்டமிட்டுள்ளன. மேலுமே இந்நீதிபதியிடம் இது தொடர்பாகவும் முறையிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று மாலை 3 மணிக்குள் தீர்வு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில் இன்று மாலை 3 மணிக்குள் படத்தின் ரிலீஸ் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் படத்தின் ரிலீஸ் அடுத்த மாதத்துக்கு தள்ளி போக அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகாமல் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மேலும் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. பிரச்சனை என்னவென்றால் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை உறுதி செய்யாமல் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் செய்வதாக கூறி படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒரு நிறுவனமான B4U என்ற தயாரிப்பு நிறுவனம் படத்தின் தியேட்டர் ரிலீஸுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கு. அதாவது B4U நிறுவனம் படத்தில் முதலீடு செய்த பணத்துக்காக படத்தின் OTT உரிமத்தை மொத்தமாக படத்தின் தயாரிப்பாளர்களாக ஜிபூரியா எழுதி கொடுத்துள்ளார். இப்படியான நிலையில் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை முடிவு செய்வதற்கு முன்னரே படத்தின் ரிலீஸ் தேதியை அறிவித்து அதற்கான பணிகளையுமே செய்துள்ளார்கள் படக்குழு. HR பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் இப்படியான நிலையில் படத்தின் OTT ரிலீஸ் தேதியை தீர்மானிக்காமல் தியேட்டர் ரிலீஸ் தேதியை தீர்மானித்ததால் B4U நிறுவனத்துக்கு 50% மேல் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டதாகவும், எனவே படத்தின் OTT ரிலீஸ் தேதியை தீர்மானிக்காமல் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்துச்சு. ஏற்கனவே கூறியது போல மாலை 3 மணிக்கு இருதரப்பினரும் அமர்ந்து பேசி எடுக்கும் முடிவு சுமூகமானதாக அமைந்தால் படம் இன்று ரிலீஸ் ஆகும். ஆனால் அதில் ஏதாவது குளறுபடி ஏற்பட்டால் படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் இருக்கும். எப்படியும் படம் 1 மாத காலத்துக்கு ரிலீஸ் ஆகாது. மேலும் படத்தை இன்று பார்க்க ஆவலாக லட்சக்கணக்கான ரசிகர்கள் டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்திருந்தார்கள். அவர்கள் அனைவருமே தியேட்டருக்கு படம் பார்க்க ஆவலாக வந்தனர். ஆனால் படம் ரிலீஸ் ஆகாததால் அனைவருமே பெரும் அதிர்ச்சிக்கு ஏமாற்றத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அருண்குமார் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த வீரதீர சூரர் பாகம் 2 இந்த படத்துல சியான் விக்ரம், நடிப்பு அரக்கனின் அழைக்கப்படும் SJ சூர்யா, மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சரமூடு, துஷாரா உள்ளிட்ட பலரும் நடித்திருக்காங்க. படத்தை HR பிக்சர்ஸ் நிறுவனத்தில் தான் தயாரித்திருக்காங்க. இந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு ரூபாய் 7 கோடிகளை டெபாசிட் செய்யவும் படத்தின் மொத்த ஆவணங்களையும் 48 மணி நேரத்துக்குள்ள சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவால படத்தின் காலை நேர காட்சிகளும் மதிய நேர காட்சிகளுமே உலகம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆனால் படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ஆவலோடு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. இதனால ரசிகர்கள் கோபமடைந்து தியேட்டர் ஊழியர்களிடம் வாக்குவாதத்திலும் சில இடங்களில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ரசிகர்கள் பலர் வீரதீர சூரன் பாகம் 2 படத்தின் தயாரிப்பு நிறுவனமான HR பிலிம்ஸ் நிறுவனத்தின் சமூக வலைதள பக்கங்கள்ல கடுமையாக சாடி வர்றாங்க. அதாவது எக்காரணம் கொண்டும் ரசிகர்களின் உணர்வுகளுடன் விளையாட வேண்டாம் எனவும் பதிவிட்டு வர்றாங்க. அதேபோல் சினிமா வட்டாரத்துக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் டெல்லி நீதிமன்றம் கூறியதை போல் ரூபாய் 7 கோடிகளை தங்களது சம்பளத்தில் இருந்து கொடுக்க விக்ரம், SJ சூர்யா மற்றும் படத்தின் இயக்குனர் அருண்குமார் உள்ளிட்டோர் தங்களது சம்பளத்தில் இருந்து கொடுக்க முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் படம் இன்று மாலை அல்லது இரவு கட்டாயம் திரையிடப்படும் எனவும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் படத்தின் முதல் நாளில் முதல் காட்சியை பார்க்க ஆவலாக டிக்கெட் முன்பதிவு செய்தவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. வீரதீர சூரன் பாகம் 2 ரிலீஸ் ஆகாதது திரைத்துறையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.